குலசேகரா, குலசேகரா, என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாயப்பா. ஆஹா ஆஹா, என்னே வரிகள், என்னே பொருள்! நீ பாடிய முதல் 2 பாடல்கள் என் நெஞ்சில் குடிகொண்டிருப்பவையப்பா. இவற்றை நீ எப்படி பாடினாய்? என் மனதில் உள்ள பாடலை நீ பாடினாயா, அல்லது நீ பாடிய இப்பாடல்தான் என் மனதில் இருந்திருக்கிறதா? தாங்கள் கேட்ட கேள்விகள் ஒன்றிற்கும் எனக்கு விடை தெரியவில்லை. இந்த பாடலை நான் எத்தனையோ நாட்களாக எங்கள் ஊரில் பாடி வந்திருக்கிறேன். ஓஹோ, எனக்கு முன்னமே உனக்கு இவை தெரிந்திருக்கின்றன போலும். எதுவாயினும் பாடலும் அந்த குரலும் அருமை அருமையப்பா. ஒவ்வொரு வரியும் தமிழ் தேனில் தோய்த்தெடுத்த பலாச்சுளைகள். சரி, இந்த பாடல்களை இயற்றியவர் யார்? அவர் மகா பக்திமானாகவும் மேதையாகவும் இருக்க வேண்டும். இயற்றியவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பாடல்களின் திரட்டு திருவாய்மொழி என்று அழைக்கப்படுவது மட்டும் எனக்கு தெரியும். இதன் கடைசி பாடலில் 1010 என்று வந்ததே, அப்படியானால் மொத்தம் 1000 பாடல்களோ? அதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த 10 பாடல்கள் மட்டும்தான் எங்கள் ஊரில் பிரசித்தமாக விளங்குகிறது. அடடா, 1000 பாடல்கள் இருந்து அவை அனைத்தும் கிடைத்தால் அகில உலகத்தையே வெற்றி கொண்டது போல் இருக்குமே. உங்களில் யாருக்காவது இதற்கு ஒரு வழி தெரிந்தால் சொல்லுங்கள். கடைசி பாடலில் குருகூர் சடகோபன் என்று வருவதால் குருகூர் சென்றால் ஏதாவது கிடைக்கலாம். ஆஹா, அதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. பெருமாளே, உன் விளையாட்டிற்கு எல்லையே இல்லையா? 2 கிடைத்து இன்று அது 10 ஆகி இப்போது 1000 இருக்கிறது என்று கோடி காட்டி என்னை அலைக்கழிக்கின்றாயே. ஒருவேளை இப்பாடலில் ஆறாவமுதன் என்றும் திருக்குடந்தை என்றும் வருவதால் குடந்தையில் உள்ள ஆறாவமுதன் ஆலயத்தில் முயற்சி செய்தால் ஏதாவது விவரங்கள் கிடைக்கலாம். திருக்குடந்தை.